ஸ்ரீ அண்ணாமலையாரே போற்றி போற்றி. அண்ணாமலையார் வழங்கிய கார்த்திகை தீபத் திருவிழா அருள் உரை. ஜோதி எனப்படும் ரூபத்தினை ஏற்றுள்ள ஆன்மாக்கள் அனைத்துமே ஒளியினை ஆற்றலாக பெற்றிருக்கும். அண்ணாமலை எனப்படும் மலை பகுதி முழுவதுமே எண்ணற்ற ஆன்மாக்களால் யுக யுகமாய் நிலைத்து இயங்குகின்றது. சித்தர்களும் ஆன்ம பிரதிஷ்டை புரிந்துள்ளனர். தேவர்களும் ரிஷிகளுமே தங்களது ஆன்ம துகள்களை பிரதிஷ்டை புரிந்துள்ளனர். எனினும் எமது ஜீவனே ஆதாரமாய் விளங்குகின்றது. அண்ணாமலையார் என்றும் அருணாச்சல சிவம் என்றும் போற்றப்படுகின்ற ஜோதி ரூபமான சிவனின் ஆன்ம ஆற்றல்களே மூலமாய் உட்கலந்து செயல் புரிகின்றது. மூல ஜோதியான எமது ஆற்றல்களே அனைத்து உயர் ஆன்மாக்களையும் ஈர்க்கின்றது. மேலும் மானுட ஆன்மாக்களையும் ஈர்க்கின்றது. சக்தியின் ஆற்றல்களோ எமை சூழ்ந்து பரவி இயக்கத்தினை வெளிப்படுத்துகின்றது. அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, காலம் என்பது இப்பூமியில் இத்தருணத்தில் இருவேறு வீரியமான நிலையில் கலப்புறுகின்றது. காலம் என்பது இயக்கம் என்றே அறிந்திட்ட நிலையில் கலியுக இயக்கமும் சத்தியயுக இயக்கமும் இத்தருணத்தில் கலப்புறுகின்றது. இருவேறு நீர்நிலைகள் சங்கமிக்கும் இடத்தில் சுழல்கள் உருவாகும். நீரின் சக்தி நிலையும் மாறுபடும். நீரோட்டமும் தடைபடும். அதனை போன்றே இரு யுக காலங்கள் சங்கமிக்கும் தருணத்தில் காலத்தின் ஓட்டமும் இயங்கு நிலைகளும் மாறுபடும். சுழல்கள் போன்று மனித வாழ்வும் காரணமற்ற சுழற்சியில் ஆட்படும். மனம் எனும் துணை கருவியானது கலக்கமுற்றால் இயக்கம் சீரடையாது. தீவிரமான சுழலினில் சிக்கினால் அழிவுகளே உருவாகும். கார்த்திகையில் உருவாகும் நிலை என்பது யாது? மூலமாய் மையத்தில் வீற்றுள்ள எமது ஆன்ம ஆற்றல்கள் ஜோதியின் ரூபமாய் வெளிப்படும். சுழற்சி முறையில் ஆற்றல்கள் எத்தருணத்திலும் அண்ணாமலையினை ஆட்சி புரியும். ஒவ்வொரு முழுநிலவின் தருணத்திலும் உட்புதைந்த ஆற்றல்களாய் விளங்கும் உயர் ஆன்மாக்களின் சக்தி நிலைகள் வெளிப்படும். கார்த்திகை மற்றும் முழுநிலவு தருணத்தில் மைய ஆற்றலான எமது ஆற்றல்களே வெளிப்படும். யாம் நிலம் எனப்படும் மலை பகுதியிலிருந்து பூரணமாய் வெளித்தோன்றி நீர்நிலைகளில் கலப்புற்று காற்றினில் முழுமையாக கலப்புற்று எமது அக்னி மற்றும் ஆகாய சக்தியினையும் முழுவதுமாக வெளியேற்றுவோம். 12 திங்கள்களாக சேமிப்புற்ற பிரபஞ்ச ஆற்றல்களை அண்ணாமலையானது முழுமையாக வெளிப்படுத்துகின்ற தருணமே கார்த்திகை எனும் தீபத் திருவிழா தருணமாகும். இத்தருணத்தில் யாம் எமது பூரண ஆற்றல்களையும் வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் இப்பூமியின் இயக்கமானது சீரடைகின்றது. பரவுகின்ற எமது ஆற்றல்கள் தீபத் திருவிழாவின் முன்னும் பின்னுமாக ஒரு மண்டல காலத்திற்கு முழுமையான சக்தி நிலைகளை வெளிப்படுத்தும்.
கலி எல்லையும் சத்தியயுகமும் எமது எல்லை பிரதேசத்தினில் கலப்புறுகின்ற காரணத்தினால் பெரும் சுழலும் ஈர்ப்பும் உருவாகின்றது. அதன் பொருட்டே வெளிப்படுகின்ற எமது ஆற்றல்களிலும் பெருத்த மாற்றங்கள் உருவாகின்றன. கால சக்கரத்தினை இயக்கிடும் கால பைரவரும் அகத்திய ரிஷிகளும் இணைந்து நிகழ்த்துகின்ற யுகமாற்றம் என்பது சுழல்களிலிருந்து மானுட ஆன்மாக்களை மீட்பதாகவே அமைந்துள்ளது. அண்ணாமலையாராகிய எமது இயக்கமும் பூரணமாய் மலரத் துவங்கி உள்ளது. இத்தருணத்தில் வெளிப்படும் எமது மைய ஆற்றல்கள் மிகவும் வீரியமாக அமைந்திருக்கும். பெரும் சுழலில் சிக்கியுள்ள ஆன்மாக்களை மீட்பதற்கு யாம் மாற்று ரூபம் ஏற்று மகா காலனாக நிலைத்து அகத்தியருடனும் கால பைரவருடனும் ஒன்றென கலப்புற்று அக்னியின் ஆற்றல்களை பெருக்கி இயக்கத்தினை வீரியமடையச் செய்திடுவோம். மைய ஆற்றலாய் உதிக்க உள்ள யாம் வெளிப்பட்டே நிலைத்திருப்போம். 12 ஆண்டு காலத்திற்கு முழுமையாக மையத்திலிருந்து வெளிப்பட்டு நர்த்தன இயக்கத்தினை நிகழ்த்திடுவோம். இப்பரந்த பூமி முழுவதும் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் காத்து அருள்வதே எமது மூலச் செயலாக அமையும். யுக மாற்றச் சுழல்களிலிருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டும். ஏனெனில் நிலமும் நீரும் காற்றும் சுழலினை பெருக்கி தீவிரமடையச் செய்து மானுட ஆன்மாக்களை ஈர்த்து அழிக்க முற்படும் நிலை உருவாகியுள்ளது. நிலம், நீர் மற்றும் காற்று ஆகிய 3 பஞ்சபூத மூலக்கூறுகளும் யுக மாற்ற சுழலின் வீரியத்தன்மையினை ஏற்றுள்ளது. அக்னியும் ஆகாய வெற்றிட ஆற்றலும் மாத்திரமே சுழலிலிருந்து அனைத்துயிர்களையும் மீட்க இயலும். அதன் பொருட்டே யாம் நடராஜரின் ரூபத்தினையும் உள்ளடக்கிய அக்னிஸ்வரூபனாக வீரியமாய் எழுச்சியுற்றுள்ளோம். சூட்சமமான செயல்களை மனிதர்கள் உணர வேண்டும். ஆகாய ஆற்றல்கள் நிறைந்த சிவ அம்சமான நடராஜரும் அக்னியின் ஆற்றல்கள் நிறைந்த அண்ணாமலையாராகிய எமது ஆற்றல்களும் உதிக்கின்ற முழு நிலவு அன்று பூரணமாய் கலப்புறும். எனில் மானுடர்களை பெரும் மாய சுழல்களிலிருந்து மீட்டுவிட வேறு அண்ட சராசரம் ஆளுகின்ற அணுக்களின் ஆற்றல்கள் பிணைய உள்ளது என்றுணர்க. மானுடர்களுக்கு இறைவனின் இயக்கம் என்பது புரிபடுவதில்லை. ஏனெனில் மனதினை ஒடுக்கி உயிரின் உணர்வு அலைகளிலோ அன்றி ஆன்மாவின் அன்பு அலைகளிலோ பூரணமாய் செலுத்திவிட மறுக்கின்றனர். திரைகளும் மறைத்தாள்கின்றது. எனினும் அக்னியும் ஆகாயமும் ஒன்று கலந்து மேல்நிலை ஆற்றல்களாய் இயங்கி புவியின் ஈர்ப்பு விசைக்கு மூலாதாரமாய் விளங்குகின்ற நிலம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றின் மூலம் உருவாகின்ற சுழல்களிலிருந்து ஆன்மாக்களை ஈர்த்தே விடுவிக்கும். சிதம்பர நடராஜரின் ஆற்றல்கள் அண்ணாமலையின் ஜோதியில் கலப்புற்று ஓர் மாறுபட்ட இயக்கம் என்பது உருவாக துவங்கிவிடும். இதனை அனைவருமே விரைவினில் உணர்ந்திடலாம். எவ்விதம் உணர இயலும் எனில், தர்மங்களுக்கு கட்டுண்டு
நன்மைகளை விளைவிக்கும் செயல்களை ஏற்பவர்களும் தன்னலமற்று பிற உயிர்களை காத்திடும் சேவைகளை ஏற்பவர்களும் யுக மாற்ற சுழலின் மேன்நிலைகளை அடைவர். பின்னர் சுழலிலிருந்து எளிதாய் ஜோதியில் ஐக்கியமடைந்து விண்ணேறிடுவர். அதர்ம செயல்களை உவந்து ஏற்போர் மற்றும் தன்னலம் மேம்பட பிறர் நலத்தினை அழிப்போர் ஆகிய அனைவரும் சுழலின் அடித்தளத்தினில் சிக்கியே அழிவுறுவர். அன்றி பாதாள வாழ்வினை ஏற்று உணர்வற்ற வாழ்வினையும் ஏற்றே வாழ்ந்திருப்பர். அன்பான ஆன்மாக்களே, கார்த்திகை தீபம் எனும் உயரிய ஜோதியானது மலை உச்சியில் ஏற்றப்படுவதற்கு தடைகள் உருவாகினும் யாம் வீறு கொண்டு எழுச்சியுறுவோம் என்றும், நடராஜ பெருமானே எமது ஆற்றல்களோடு கலப்புற்று பெரும் வீரியத்தினை உருவாக்கிடுவார் என்றுமே உணரக்கடவது. இதன் மூலம் பூமியில் நில நீர் இயக்கங்களும் வீரியம் அடையும். அழிவிலிருந்து மீண்டுவிட அனைவரும் பொது நல சிந்தனைகளை ஏற்று சூழ்கின்ற ஆன்மாக்களையும் ஈர்த்து பிணைத்து சுழலின் மேன்நிலைகளை அடைந்திடவே முற்படுங்கள். அகத்தியரும் கால பைரவரும் அனைவருக்கும் அதீத சக்திகளை வழங்கி மேல் நோக்கிய ஈர்ப்பு சக்தியினையும் அருளிடுவர். உணர்வோர் யாவரும் அனைவருக்கும் உணர்த்தி சத்திய யுகத்தினில் பிரவேசித்து உயிர் மற்றும் ஆன்மாவினை விடுவித்து உயரிய நிலைகளை ஏற்க கடவது. அண்ணாமலையார் மற்றும் நடராஜரின் பூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்